ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க போல நடக்குது. இன்றைக்கு ஸ்பெஷல் ஏன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசம், ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் டே. எத்தனையாவது பிறந்த நாள்? 29வது பிறந்த நாள். ரைட், ஓகே. 29வது பிறந்த நாள்னு சொல்லி எங்களோட என்ன பேர் உங்களுக்கு? அனுஜாவுக்கு வந்து 29வது பிறந்த நாள்னு சொல்லி நாங்கள் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸில் இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். சரிதானே? ஆனால் நீங்கள் வந்த உடனே இவர் தான் அனுப்பினவங்களோ என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அழகான ஒரு ஐசிங்கே கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே அனுஜான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்கா? சரி, ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் இந்த சர்ப்ரைஸை கொடுத்துருப்பாங்களன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரே பதிலில் சொல்லிட்டீங்க. உங்களோட மிஸ்டர், முதலாவதாக உங்களோட மிஸ்டரை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப பாசம் போல இருக்கு, அப்படியா? இல்லை, நான் கேட்குறேன். அப்படி தானே? சில நீங்கள் அம்மாவை சொல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே நீங்கள் மிஸ்டரை சொல்லியிருக்கிறீங்க. அவர் பக்கத்தில் நிற்கிறதாலேயோ தெரியல, அவர் சந்தோஷமாக இருக்கிறார். சரிதானே? அவங்களோட அம்மாவை சொல்லாமல் தன்னை சொல்லியிருக்கிறாங்களே என்று கட்டாயம் இன்னும் உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி தானே? என்ன சொல்கிறீங்க? இன்னும் பாசம் அதிகமாக இருக்கும். சரிதானே? சில நாங்கள் நடக்கிற ஒரு வார்த்தைகள் இதுகள்லானே கூட பாசம் படியும். ஆனால் அம்மா கவலைப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? என்ன சொல்லாமல் மகளுடனே அவரை சொல்லிட்டார், பரவாயில்லை, ஓகே. அல்லது அக்காவை சொன்னீங்களே, என்ன அக்கா அங்கே இருக்காங்க? லண்டனில் இருக்கிறாங்களா? ஓகே, அக்கா என்று சொல்லியிருக்கிறீங்க. சரி, வேறு ஒரு தரம் இல்லை? அண்ணா இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஆஸ்திரேலியா இருக்கிறார். பரவாயில்ல. அப்போ வந்த உடனே நீங்கள் அண்ணாவை சொல்லாமல் அக்கா தான் செய்திருப்பாங்களே நீங்கள் சொன்னீங்களே, அது என்ன விஷயம்? அதை கேட்போம். செய்திருப்பான்னு சொல்லி. ஓகே, ரைட். இன்னொரு ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ரைட், அதையும் அப்படியே வையுங்க. இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. சரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் சொன்ன அவ்வளவு பேருமே இல்லை. சரிதானே? உண்மைதான். சரிதானே? நான் போய் சொல்கிறேன்னா இந்த கட்டம் உங்களை ஏமாற்ற விரும்பல. அவள் நீங்கள் சொன்ன அவ்வளோ பெரிய இல்லை. உங்களோட மிஸ்டர் இல்லை, உங்களோட அம்மா இல்லை, உங்களோட அக்கா இல்லை, பட் அண்ணா சொன்னீங்களே, அண்ணா இல்லை. சரி, வேறு யார் செய்திருப்பாங்க? வேறு ஒரு திறமே இல்லை. சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று தாரேன். சரிதானே? எப்படி? ஆதி சாரோன். அவங்க யார்? பெறாமகன் மேல். நோ, அவங்களும் இல்லை. சரிதானே? என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் உங்களோட மிஸ்டர் சைட்டில் இருந்தான் இது வந்திருக்குது. ஓகே தானே? இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது, அதை நீங்கள் வேண்டி வையுங்க. சரி, ஓப்பன் பண்ணக்கூடாது, நான் சொன்ன ஒன்று தான். சரி, இதுக்குள்ள என்ன இருக்குது? போச். சரி, ஓகே. இதுக்குள்ள என்ன இருக்கும்? தெரியல. என்ன சொல்லுங்க, சும்மா கெஸ்ஸிங்கில் சொல்லுங்க. உங்களோட அவர்கிட்ட கேளுங்க என்ன விஷயம், என்னப்பா இதுக்குள்ளே இருக்கும். சில நேரம் அவருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னா. சரி, நான் கட்டாயம் அவருக்கு சொல்லியிருப்பாங்களா, அவங்களோட சைட் தானே, கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் அவர்கிட்ட. என்ன இருக்கும்? சும்மா கெஸ், உங்களை கெஸ்ஸிங்கை பார்ப்போம். அப்படின்னு தெரியல. என்ன சொல்கிறீங்க? சும்மா கிளிக்கி பாருங்கள் என்ன இருக்குன்னு. கிளுங்க இல்லையா? சும்மா எம்டி பட்டியோ தெரியல. அரவே அப்படியும் இருக்கலாம், அவன் ஒரு சர்ப்ரைஸ் தானே. சரி, ஓகே. அதுக்கு என்ன உங்களோட கெஸ்ஸிங்க சொல்லுங்கள். என்ன இதுக்குள்ளே இப்படி வைப்பாங்க? பெரிய பானையாக வைக்க மாட்டாங்களானே. சரி, இதுக்குள்ள எப்படி என்ன பொருள் இருக்கும்? போச். சரி, பார்க்கலாம். சரி, இந்த ரெண்டுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே அது போச் சொல்லியிருக்கிறீங்க, இதுக்குள்ளேயும் போச் சொல்லியிருக்கிறீங்க. பெர்ஃப்யூமே இருக்கும். சரி, ரெண்டுமே இல்லாட்டிக்கு யாருக்கு கொடுப்போம்? நீங்கள் சொன்ன தவறான விட ஆன்சர்ன்னு சொன்னால் யாருக்கு கொடுப்போம்? எதை யாருக்கு கொடுப்போம்? அம்மாவுக்கு. அவருக்கு எதை கொடுக்க போகிறீங்க? பெர்ஃப்யூம். இந்த அந்த பாக்ஸு. ரைட், இது அம்மாவுக்கு, அது அம்மாவுக்கு. சரி, ஓகே. அப்படி டேபிளில் வைங்க பார்க்கலாம். ரைட், இன்றைய நாளில் வந்து மிக சந்தோஷமாக இருக்கிறீங்க, மிக ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த ரெண்டுக்குள்ளேயும் என்ன இருக்குன்றது தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் இருக்குது. சரிதானே? விஷயம். சரி, உங்களோட அவர்கிட்ட கூப்பிடுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவளை கூப்பிடுங்க. இருக்கா பார்க்கலாம். சரி, அவர்கிட்ட கெஸ்ஸிங்க பார்ப்போமா? ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணாமல் சொல்லணும். ஓப்பன் பண்ணாமல் சொல்லணும். ஆனால் எம்டி பட்டியாகவும் இருக்கலாமா? இப்போ ஆனால் வெயிட்டாக இருக்குது, அதுக்குள்ளே கல்லுமாகவும் இருக்கலாம். சொல்லுங்க, இது மாத்திர வேலை தானே. பெர்ஃப்யூம். ரைட், மாற்றதுக்குள்ளே பர்ஸ். சரி, ஓகே. சில வேலைகளில் இருக்கலாம். சரி தானே? சரி, எங்களோட என்ன பேர்?
அனோஜாவுக்கு வந்து 29 பிறந்த நாளில் அவங்களோட வீட்டில் வந்து அவங்களோட அம்மா அவங்களோட ஹஸ்பண்டோட வந்து மிக்க சிறப்பாக சந்தோஷமாக நாங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கேக் வெட்ட போகிறோம் அந்த மாதிரி தானே. ஏன்னா மிக அவங்களுக்கு யார் இதை அனுப்பியிருப்பாங்களா, அக்கா அனுப்பியிருப்பாங்களா அல்லது அண்ணா அனுப்பியிருப்பாங்களா இல்லை எங்களோட புறாமக்கள் அனுப்பியிருப்பாங்களா ரெண்டு அவங்க கெஸ் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். சில நேரம் ஏன் உங்களோட சரி ஸ்பெஷலாக ரைட் இந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் சொன்ன அவ்வளோ பேருக்குள்ளேயும் ஒருத்தங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. சரி யாரா? அக்கா ஷுவர் அக்கா. அப்போ உங்களோட மிஸ்டர் இல்லை வேண்டி தந்துட்டேன். டவுட் இருந்தது. ஏன்னாடா அவர் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அவருக்கு சும்மா அவர் சொன்னார் நான் சில நேரம் வீட்டை இருந்தான்னா நீங்கள் தேங்காய் இருக்கான்னு சொல்லி கேளுங்கோ இந்த வைஃப் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி நிற்கிறையில் வேலைக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. சில வேளைகளில் நான் டவுன் பக்கம் போயிருந்தால் நீங்கள் எனக்கு தச்சலாக நீங்கள் ஒரு அடிங்க தேங்காய் இருக்கான்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட அணுக்கத்திலேயே விளங்கிட்டு வீட்டை இருக்க வேண்டோன்னா நான் தேங்காய் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி தானே. சரி ஏன் உங்களோட மிஸ்டராக இருக்கல அது இருக்கலாம் ஷுவர் ரைட். அல்லது அம்மா இருக்கலாம். என்ன இப்படி சொல்கிறீங்க? சரி இவ்வளோ பேருக்கு நீங்கள் சொன்ன 4 பேருக்குள்ள ஒருத்தங்க 5 பேருக்குள்ள ஒருத்தங்கலாம் ஜார். ஆனால் உங்களோட அக்கா இல்லையா? ஷுவர் உங்களோட அக்கா இல்லை சொல்லல. அண்ணா செய்திருக்க மாட்டார். என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எழுந்த மாற்றாக சொல்கிறீங்க. சரி சரி நீங்கள் கெஸ்ஸிங் இப்படியெல்லாம் செய்திருப்பது ஜாராக இருக்குமென்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஒரு சும்மா ஒரு கெஸ்ஸிங். சரி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் எங்களோட அனுஜா என்ன அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிப்போம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அனுஜா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே எங்களோட அனுஜா வந்து அடுத்த ஆண்டில் வந்து காலடி எடுத்து வைக்கிற இந்த தருணத்தில் இறைவனுடைய நல்லாசைகள் எப்போவுமே அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் கிடைக்கணும்னு சொல்லி புதுக்குடி இப்போ நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தை வேண்டி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். சரி பார்க்கலாம் இப்பொழுது யாரை சொல்கிறாங்கன்ட்டு. கூடுதலாக அந்த தவறான விடையை சொன்னால் நான் கூடுதலாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறது கூட சரிதானே. ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்குறது கூட. ஆனால் நான் அதை விரும்பலை. என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி நான் விரும்பலை உங்கள் இந்த பிறந்த நாளில் வந்து. சரி பார்க்கலாம் லாஸ்ட்டாக. சரி அந்த மேல் இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க பாபு. அப்படி திருப்பி காட்டுங்க. அப்படி திருப்பி காட்டுங்க. கேஷ். அப்போ உங்களோட அம்மா சரியான கெஸ்ஸிங்கை சொல்லியிருக்கிறா சரிதானே. மகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி அம்மா சரியான ஒரு விடையை அவங்க வந்து ஆன்சரை உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க சரிதானே. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரம் அவதானோ தெரியல சரிதானே. சரி இப்போ ஒரு கெஸ்ஸிங்கை சொல்லுவோம். அந்த மற்ற பாக்ஸை ஓப்பன் பண்ணக்கும் வேணும். சரி இப்போ சொல்லுங்கள் பாபம். சரி இப்படி யார் செய்திருப்பாங்க? சரி 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. வாய்ப்பு கூட அண்ணியும் வருவாவா? தூரத்தில் இருக்கிறா. சரி அண்ணி செய்துட்டு இருக்கலாம் தானே. அப்படியும் இருக்கலாம் தானே. இருக்கலாம். சரி நீங்கள் நிகழ்தகவு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. சரி பார்க்கலாம். அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அழகான ஒரு கப்பு அப்படி அந்த இதையும் அப்படி ஓப்பன் பண்ணுங்க. அந்த டிஷ்யூவையும் அப்படி வழியில் ரைட். ஓகே அப்படி பிடிச்சங்க அப்படி. ஓகே ரைட். எங்கே வடிவா பாப்பா வடிவா நீங்கள் பாருங்கள். பிரச்சனை நான் இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள். சுத்தேர நீங்கள் தானே அது இவங்கள தான் சொன்னீங்க லண்டனில் இருக்கிறாங்க. அப்படி திருப்பி காட்டுங்க. அப்படியே திருப்பி வீடியோவில் அப்படி திருப்பி ஸ்லோவா ரைட். சித்தி அண்டு எழுதியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சித்தி அண்டு அப்படி தானே அக்காண்ட மகனாக்கள். ஓகே அப்படியே அதை அப்படியே கீழே வச்சுட்டு சரி அந்த பாக்ஸை எடுத்து காட்டுங்க எனக்கு. அந்த கேஷ் பாக்ஸ் ரைட். அப்படியே திருப்பி காட்டுங்க. அப்படி எடுங்களேன் பாப்போம் வெளியால் ரைட். நிறைய காசு வந்திருக்கு. எவ்வளோ காசு இருக்கும்? அடுத்த கெஸ்ஸிங் உங்களோட அவர்கிட்ட கேளுங்க எவ்வளோப்பா காசு இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பாப்போம். எவ்வளோ? 20,000. அப்போ மிச்சத்தை யார்கிட்ட கொடுப்போம்? மிச்சத்தை யார்கிட்ட கொடுப்போம்? அவர்கிட்ட கொடுப்போமா? உங்களோட வயசுக்கு ஏற்ற வகையில் 29,000 ரூபாய் இருக்குது சரிதானே. ரைட். இந்த கிஃப்ட்டை வந்து தந்திருக்கிறாங்க உங்களுடைய அக்காண்ட மகனாக்கள் தந்திருக்கிறாங்க அப்படி தானே. என்ன பேர் தந்திருக்கிறாங்க? ஆதிஸ் ஆரோன் லண்டன்லேருந்து தந்திருக்கிறாங்க. எங்களோட சித்தி குட்டிக்குன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே வேளையில் ஒரு கவிதை ஒன்றை தந்திருக்கிறாங்க. அதையும் இதில் பார்க்கலாம் சரிதானே. ரைட். அனைவரையும் அரவணைத்து அன்பு காட்டுவது ஒரு கலை சித்தியே. உங்களுக்கு அது ஒரு கொடை. இங்கிருந்து எட்ட நின்று வாழ்த்தினாலும் எங்கள் வாழ்த்து எப்போதும் அங்கிருக்கும் உங்கள் நெஞ்சிலே ஒட்டியே இருக்கும் என்ற ஆசையில்
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தி. இணையம் தாண்டியும் இதயம் இணைத்து கூட்டு குடும்பம் கொடுத்த எங்கள் சித்தியே, என்ன சொல்லி வாழ்த்துவேன். சிதறி கிடந்த எங்கள் பாசத்தை சிந்தாமல் சிதறாமல் களங்கமில்லா அன்பு கொண்டு தழும்ப தழும்ப நிரம்பச் செய்த குணத்தையா, நேசக்கோட்டைக்குள் கோலோஞ்சி நிற்கும் உங்கள் பாசறையிலே சுகமென எங்களை தூக்கிச் சுமக்கும் நெஞ்சத்தையா, வானெங்கும் சுற்றித் திரியினும் மண்ணுக்கு மழையை மறவாது தரும் மேகம் போல் எங்கெங்கு போனாலும் அங்கங்கே தவழ்ந்திடும் ஆசீர்வாத சித்தியின் உள்ளத்தையா, என்ன சொல்லி வாழ்த்துவோம் எங்கள் அன்பு சித்தியே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தி. அன்பின் அவதாரமே, அக்கறையின் அச்சாரமே, பண்பின் சிகரமே, பாசத்தின் புனிதமே, உற்சாகத்தின் உயரமே, உள்ளத்தை சொல்லும் உன்னதமே, நம்பிக்கை அரசியே, நலம் நாடும் தவசியே, தன்னலம் இல்லா எங்கள் சித்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஆதிஸ் ஆரோன் லண்டன்லேருந்து. உங்களோட அக்கானுடைய பிள்ளைகள். சரி, சித்திக்குட்டி என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வார்த்தை இல்லை, பட் நன்றி, அவ்வளோதானே. சரி, ஓகே. எங்களோட சித்தி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பிறந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்த்துருக்கீங்களா? இப்படி எல்லாம் பெருமண்டை எதிர்பார்த்துக்கல. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போவுமே இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று உங்களுடைய லைஃப் வந்து நல்ல மாதிரி இருக்கணும்னு அவங்க நினைக்கிற போல அவங்களும் அவங்களோட அம்மா அப்பா சந்தோஷமாக உடலோட ஆரோக்கியமாக இருக்கணும், இறைவனுடைய நல்லாசிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும், அவங்களே நல்லா படிக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக. ஓகே தானே? என்ன சரி, ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். கதவை வைக்காத சாத்தி வெள்ள கட்டி நீ ஆத்தி வைக்கமனைய மாத்தி எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாட்டி உன்ன நான் நெஞ்சுக்குள்ள தொட்டில் கட்டி வச்சேன் காப்பாத்தி. அடி கொட்டி கிடக்குது அழகு, நீ கூட வந்து கொஞ்சம் பழகு, வா கண்ணே என்ன கரையில் ஏத்தும் படகு, உன்னை கொத்த நினைக்குது கழுகு, உன் மினி எங்கும் என்ன மெழுகு, நான் காட்டாரையும் அடக்கியாலும் அதகு ஒண்டி வீரன் நான் நடி, உனக்கேத்த ஆளும் நான் நடி, உன் பட்டு பட்டு கண்ணும் தொட்டு தொட்டு முத்தம் வைப்பேன் பாரடி, வெற்றி வேலும் நான் நடி, வெளிவேசம் போட மாட்டேடி, உன் அத்த அத்த பட்ட முத்துரத்தி நட்டம் மிச்ச யாரடி போடா. ஓகே, சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம் சொல்லணும் கட்டாயம். உண்மைதான். ஓகே, தேங்க்யூ. இப்படியெல்லாம் எதிர்பார்க்கல நீங்கள் என்ன. சரி, தேங்க்யூ ஸோ மச். குட் லக்கா. ஓகே.